ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு NHM டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 8th 10th 12th டிகிரின்னு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. சேலரியுமே ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு விதமான சேலரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 40,000 வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 10/1/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதோட லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். 10ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நாள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதில் என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு BUMS அப்படிங்கிறது நம்ம முடிச்சிருக்கணும். இதுக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற நாலேஜும் நம்ம MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 34,000 ரூபாய் அப்படிங்கிறது சேலரி 34,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மருந்து வழங்குனர் இதுக்கு நீங்கள் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் முடிச்ச சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெர் டேக்கு 750 ரூபாய் வச்சு கொடுக்குறாங்க. பர் டேக்கு 750 ரூபா அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 23,000 ரூபா சேலரிங்கிறது கண்டிப்பாக வருங்க. இதில் 5 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பல்நோக்கு பணியாளர்கள், அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ், இதுக்கு நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுக்கு தான் 8th பாஸ் 10th பாஸ் இந்த இதை அவங்க சொன்னது. 8th 10th படிச்சிருக்கணும் அப்படின்னு 300 ரூபா அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு சேலரி அப்படின்னு கொடுக்குறாங்க. மொத்தத்தில் 12 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து நிரல் மேலாளர் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் BSMS அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேம் அதில் சொன்ன மாதிரி தான் MS வேர்டு, MS ஆஃபீஸ், MS பவர் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் இது பண்ணியிருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40,000 ரூபாய் அப்படிங்கிறது சேலரி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து தரவு உதவியாளர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு கிராஜுவேஷனில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech இல்லை அப்படின்னா BBA, BCA இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிகிரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூடவே 1 year கம்ப்யூட்டர் கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி அப்படிங்கிறது 15,000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. சித்த மருத்துவ ஆலோசகர் அப்படிங்கிறதுக்கு 40,000 ரூபாய் சேலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. BSMS நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. சிகிச்சை உதவியாளர் பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நர்சிங் முடித்தவங்க, டிப்ளமோ நர்சிங் இன் தெரப்பி ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதுவும் நம்மளோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடியதில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் அப்படிங்கிறது சேலரி கொடுக்குறாங்க. மருந்து வழங்குனர், நடமாடும் பழங்குடியினர் சித்த மருத்துவம், அதுக்கும் டிஃபார்ம் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. 750 ரூபா பெர் டேக்கு கொடுக்குறாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 22,000 23,000 ரூபா சேலரி அப்படிங்கிறது வரும். ஒரே ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தகுதி இல்லாத விண்ணப்பங்களை கண்டிப்பாக அவங்க நிராகரிச்சிருவாங்க. நீங்கள் இந்த படிப்புகள் படிக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வேலை இதோட ரிலேட்டடில் மெடிக்கல் ரிலேட்டடில் இதில் முடிச்சிருக்கீங்க, இல்லை அதில் சொன்ன மாதிரி எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா அந்த வேலைக்காக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இருங்க, நான் ஃபார்ம் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் இட ஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு இட ஒதுக்கீடு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நமக்கு விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது இருக்குது. இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டிக்கணும். இதில் நேம், விண்ணப்பதாரரோட பேர், நீங்கள் என்ன பணிக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கிறது, உங்களோட அப்பா பேர், அடுத்து டேட்டு,
ஏஜ், கல்வி தகுதி, என்ன கல்வி தகுதி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது, ஜாதி சான்றிதழ், ஆதார் நம்பரு, மின்னஞ்சல் முகவரி, இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி ஒவ்வொரு இதுவுமே, இப்போ என்ன முகவரியில் இருக்கீங்க, நிரந்தரமான முகவரி உங்களுக்கு எது, இடம், தேதி, இதையெல்லாம் போட்டு உங்களோட சைனும் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மாவட்ட நலசங்கம், மாவட்ட சித்த மருத்துவர் அலுவலகம், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம், திண்டுக்கல் 6,24,001 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொரியர் அப்படிங்கிறது பண்ணி வைக்கணும். இது ஆஃப்லைனில் தான், அதுவும் டேட் அதில் கொடுத்துருக்காங்க 10/1/2025 மாலை 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? இதோட லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து மெடிக்கல் ரிலேட்டடில் முடிச்சிருப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கொரோனா டைமில் அதுக்கப்புறமும் கூட வந்த நேரத்தில் வந்து நிறைய இதே மாதிரி தற்காலிகமாக எடுத்தவங்க தான் இப்போ வந்து பெர்மனன்ட் ஜாபில் வந்து இருக்கிறாங்க. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். எப்போவுமே கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.